ஷீலாவிற்கும் முருகேசனுக்கும் திருமணமாகி 2 மாதங்கள் கழிந்துவிட்டன. அன்று ஒரு நாள் மாலை நேரம் ஷீலா முருகேசனுடன் வந்து, நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், நீங்கள் அது கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன விஷயம்? அது ஒரு நல்ல செய்தி தான். என்ன செய்தி? உங்கள் அலுவலகத்தில் எதனா விசேஷமாக ஏன்னா ஃபங்க்ஷன் நடக்குதா? இல்லை உனக்கு ப்ரமோஷன் கிடச்சிதா? அதுக்காக எதனா உனக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா? இல்லை நம்ம போனோமா? என்ன செய்தி சொல்லு என்ற. அதற்கு ஷீலா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். என்ன நீ இது புதிர் போடுற? நீயே சொல்லு, உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா என்று வெட்கப்பட்டு தலை குனிந்து சொன்னார். நான் அம்மாவாக போகிறேன் என்று மெதுவான குரலில் சொன்னான். அதற்கு பார்க்கணுமே முருகேசன் முகம் ஒரே ஆனந்தம். அப்படியே ஷீலாவை கையை பிடித்து கொண்டு, கங்க்ராச்சுலேஷன் ஷீலா, கங்க்ராச்சுலேஷன் என்று சொன்னார். ஷீலாவுக்கு ஒரே வெட்கம், ஆனந்தம் எல்லாமே கலந்த முகத்தோடு முருகேசனை பார்த்து சந்தோஷப்பட்டார். ஆனால் முருகேசன் உடனே அவர் நினைவில் வந்தது அவர் அம்மா, தம்பி, அக்கா. இவர்கள் எல்லாரும் எனக்கு குழந்தை பிறந்த பிற்பாடு மாறிவிடுவார்கள், என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் தெரியாமல் இவ்வளோ நேரம் கடந்து விட்டேன், இவ்வளோ நாட்கள் கடந்து விட்டேன். இன்னும் நான் வரேன் என்று சொல்கிறேன். நான் குழந்தையோடு போய் என்னுடைய மனைவியோடு போய் நின்றால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஷீலாவும் நல்ல பெண் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று மனதில் ஓட விட்டார். உடனே ஷீலா, என்ன நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க? அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று சொன்னார். முருகேசன் தன் மனைவி ஷீலாவிற்கு எந்த குறையும் வைக்காமல் அன்பும் பாசமும் மிகுந்த கணவராக தன்னுடைய குடும்பத்தை நடத்தி சென்றார். ஷீலாவும் முருகேசனும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எந்த மனக்கசப்பும் இல்லாமல், ஒரு சந்தேகமும் சண்டை சச்சரவும் இல்லாமல் மிக அமைதியாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பெருமையாக பேசுகிற அளவுக்கு இருவரும் மிக ஒற்றுமையாக வாழ்ந்தனர். இப்படி இருக்க ஷீலா கன்சீவ் ஆன பிறகு முருகேசன் அவளை தனியாக விடுவதில்லை. அவள் அலுவலகத்திற்கு போகும்போது வருவதும் தன்னுடைய பைக்கிலேயே கொண்டு போய் விடுவதும் வருவதுமாக இருந்தார். இதனால் ஷீலாவிற்கு ஏன் இந்த கஷ்டம் இவருக்கு என்று தோணும். ஆனால் முருகேசனுக்கோ அது கஷ்டமாக தெரியவில்லை. தன் மனைவி சுகமாக இருக்க வேண்டும், எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது என்ற பாணியில் இருப்பவர் அவர். அதனால் அவர் அவருடைய கடமை செய்வதாக அவர் நினைப்பார். முருகேசன் ஷீலாவை பலவிதத்தில் சந்தோஷப்படுத்தினார். அவர் அலுவலகத்தில் உள்ள தோழிகள் அனைவரும் முருகேசன் வண்டியில் வந்து கொண்டு போகிறத பார்த்துட்டு மிகவும் பெருமைப்படுவார்கள், அதே சமயம் பொறாமையும் படுவார்கள். அவருடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கள் அனைவரும் பேசிக்கொள்வார்கள். இந்த மாதிரி கணவர் மனைவி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க, ஒரு சத்தமும் கிடையாது, வேலைக்கு போகிறாங்க வராங்க சந்தோஷமாக இருக்காங்க என்று கூறிக்கொள்வார்கள். முருகேசன் விடுமுறை நாட்களில் தனது மனைவியை பல இடங்களுக்கு கொண்டு போவார். மிக ஜாக்கிரதையாக வண்டியை அவர் கன்சீவாக இருப்பதனால் மிகவும் அக்கறை எடுத்து அவளை பீச்சு, பார்க்கு, ஹோட்டல்னு கொண்டு போவார். பீச்சில் உட்காந்துட்டு அவர்கள் இருக்க போகிற கதை, வருகிற கதை, போகிற கதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இதை ஒருவருக்கு பார்த்து சந்தோஷப்படுவார்கள். இவள் இருவரையும் யாராவது பார்த்தால் கூட எவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறார்கள் என்று தான் சொல்லுவோம். அவர் முகத்தில் எந்தவித குரோதமும் எந்த பழிவாகும் நோக்கமும் இல்லை. கணவன் மனைவி என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்தார்கள்.
ஷீலா தம்பதியருக்கு அடுத்தடுத்து குழந்தைகள் பிறந்தன.